ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எம்எஸ்ஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஸ்டீரியோ ஒரு லெஃப்ட் ரைட் சேனல் வர மாதிரி ஒரு செட் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு ஹெவியாக அதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. எம்எஸ்ஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, முடிஞ்சவரைக்கும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, முடிஞ்சவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கஸ்டமர் வந்து கேட்டிருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியாக ஒரு 10 இன்ச்சு பாடுற மாதிரி எவே வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டு பார்த்திங்கன்னா நம்ம மதிய ஆடியோ போர்டு நம்ம இதுக்கும் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதை வச்சு செட் பண்ணிடலாம். ஒரு லெஃப்ட் ரைட் 2 லோடு ஆகிற மாதிரி இது வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிடி, அதே மதி கம்பெனியுடைய பிடி போர்டு. இதுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். வெளியில் கொடுத்துருந்தேன், ரிசல்ட் நல்லாயிருக்குன்னு அதுக்காக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சுக்கிறோம் ரெண்டும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 24/024 6 ஆம்பியருக்கான ட்ரான்ஸ்ஃபார்மரு. கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 4700க்கு 60 வாட்ஸு, ஸோ 50 வாட்ஸு. 5 ஆம்ப் டயோட் போட்டிருக்கேன். இது இதுக்கு வந்து கஸ்டமர் கேட்டது பார்த்திங்கன்னா இதே கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஒரே ஒரு ஃபேனு. பேக் சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் எடுத்துக்கிற மாதிரி ஸ்பீக்கர் சாக்கெட்டு. இது வேணால் கூட ஒன்று போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்பீக்கர் சாக்கெட்டு 3. இது வந்து பார்த்திங்கன்னா செலக்டர் சுவிட்சு. அவ்வளோதான் போட்டிருக்கேன். சிம்பிளாக செஞ்சுருக்கேன். அவங்க வந்து கஸ்டமர் வந்து ஹெவியாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதுக்காக மாற்றிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போர்டு வந்து நாம் டிசைன் பண்ண போர்டு. அதுக்காக நாம்ளே டிசைன் பண்ணது போர்டுலாம். அது நம்ம எல்லாம் வெளியே வாங்கி அசம்பிள் பண்ணது. இது ஒரு 3 போர்டு தான் ஸ்டாக் இருந்துச்சு, அது கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபுல் போர்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு கம்பெனி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வெளியிலேருந்து வாங்கி தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாமளே இது போர்டு நாமளே ரெடி பண்ணிட்டோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை போர்டுனாலும் இதுக்கு ஸ்டாக்கு வேணும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பிடி போர்டு வந்து ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. வெளியில் கொடுத்த அளவுக்கும் நல்ல வரவேற்பு. அது ஒன்று கொடுத்து நாமளும் ஒன்று செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ செய்கிறேன். பெரும்பாலும் நம்மளுக்கு BT6 நம்மளுதே இருக்கும். பட் இது ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமர் சைடில் கேட்கும்போது. ஒரே கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 30 போர்டு வாங்கி பண்ண அப்படி ஏன்னான்னு கேட்குறதுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்படி அதுக்கு இது ஒன்று செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஆம்பியர். இப்போது வந்துருக்கிறது 5 ஆம்ப் தான். நம்ம வந்து 6 ஆம்ப் போட்டு நல்லா ஹெவியாக செஞ்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு இது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிறேன். இது வந்து 24 வாட் ஆகிற மாதிரி ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணியிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் மாடலேஷன் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்பில் லாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, லாரிக்கு பஸ்க்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெர்ட்டர் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்னும் தேவையில்லை. டைரெக்டாக 24 வோல்ட் ரேட் வந்து கொடுத்தீங்கன்னா வேலை செய்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அதே டிரான்சிஸ்டர் ஐட்டம் தான். ரிசல்ட்டு நல்லாயிருக்கு. இப்போ டெமோவில் தான் போயிட்டுருக்கு பாருங்கள்லாம். கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி செக் பண்ணி எப்படி போட்டால் வருதா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ரிசல்ட்டு நல்லா இருக்குன்றதுக்காக ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு. இப்போ இது வந்து ஒரு டெமோவுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் ஒர்க்கு ஃபினிஷ் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். நிறைய பேர் கஸ்டமர் கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு ஒரு 24 ஒரு சிங்கிள் சப்பிள் ஒர்க் ஆகிற மாதிரி டிரான்சிஸ்டர் போர்டு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூயல் சப்பிள் போர்ட்லேயே கொஞ்சம் ஆல்டர்னேட்டர்லாம் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இன்னும் அது ஒர்க் ஃபினிஷ் ஆகலை. ஒர்க் ஃபினிஷ் ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஃபிட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக வந்து வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். ப்ரிண்ட் பாருங்கள். இதுதான் இது வந்து சப்புக்கு வந்து பேக்கில் இடம் விட்ருக்கோம். ஃபீச்சரில் வந்து சப்பு பண்ணால் எக்ஸ்ட்ரா வேணுன்றதுக்காக அந்த வால்யூம் விட்ருக்கோம். இப்போ வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து உள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணிடுன்னு பார்க்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேக் சைடும் பார்த்துக்கலாம். பேக் சைடு பார்த்திங்கன்னா 3 ஸ்பீக்கர் இருந்தது. இதை 2 யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று வந்து பிளாக் பண்ணிட்டேன். வேணும்போது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது லைன் அவுட்டு லைன் 3மே லைன் இன்னும் கொடுத்துருக்கேன். இல்லை அப்படி உள்ளே போனால் பார்த்திங்கன்னா இன்சைடு பார்த்திங்கன்னா STK4191. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 செலக்டர் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். 3 பின்னுக்குமே 3 செலக்டர் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிடி வந்து பார்த்திங்கன்னா LM324 பிடி. பஞ்சிங் வந்து வச்சு நானுமே இது வரைக்கும் நான் அது வாங்கிட்டு வந்தேன், சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் தவிர நான் ஓனாக யூஸ் பண்ணல. ரிசல்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது LM324. இது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் 4750, 24/024 6 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து STK4191 மாடலில் டிரான்சிஸ்டர் ஐசியில் டிரான்சிஸ்டர் போர்டு போட்டிருக்கோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனாக வைண்டிங் பண்ணுறது 24/0/24 6 ஆம்பியர் ஓனாக வைண்டிங் பண்ணுறது. அதாவது நம்ம கடையில் வைண்டிங் பண்ணுறதில்ல, நம்ம ஆர்டர் கொடுத்து வைண்டிங் பண்ணி எடுக்கிறோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு அவங்க வந்து ஒரு 2.2 அதாவது ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 இன்ச்சுக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு இது மாதிரி எதனா வேணும்னா ஆர்டர் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த போர்டும் சேல்ஸ் பண்ணுறோம். இது வந்து மதிய ஆடியோ பார்த்திங்கன்னா எல்லாம் 324 BT. இதுதான் நம்ம சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. சில்லிங்ஸ் ஆகட்டும், பேஸ் ஆகட்டும், ரிசல்ட் அருமையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 24/0/24 600 ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ஓனாக ஆர்டர் பண்ணி வைண்டிங் பண்ணுறது. உங்களுக்கு இது மாதிரி வேணும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSCRT யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.